ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூ. 1000 பணம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். மகிழ்ச்சியான தகவல் தான், முடிஞ்சவருக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே இந்த மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க, ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூ. 1000 பணம் இல்லை, அதில் எந்த ரூ. 1000 தருவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ண முடியாது. ஜஸ்ட் அரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, அப்புறம் கரும்பு 1 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதுதான் அந்த செய்தி வெளியீடு. செய்தி வெளியீடு எண் 27. இதில் ரூ. 1000 பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அது யார் யாருக்கெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க, வருமான வரி செலுத்துகிறவங்க, பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்கள். இவங்க எல்லாருக்குமே ரூ. 1000 பணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க 6/1/2024 அன்னைக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு இதோடு சேர்த்து ரூ. 1000 இதற்கான டோக்கன் ஒவ்வொரு வீட்டுக்காக நேரடியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டோக்கன் வழங்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் பற்றி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்தந்த ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக்கலாம். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அவங்க எல்லாருமே ரூ. 1000 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்னையிலேருந்து 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம். 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த 4 நாள் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க எல்லாமே 14ஆம் தேதி அன்னைக்கு போய் பொருள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான டோக்கன் 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போன வருஷம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கல. இவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது, அந்த மாதிரிலாம் கொடுக்கல. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரூ. 1000 கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நிறையா புகார்கள் எழுந்த காரணத்தினால இன்றைக்கி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன வருஷம் யார் யாருக்கெல்லாம் ரூ. 1000 கொடுத்தோமோ அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமும் ரூ. 1000 கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து அதை ஒரு செய்தி வெளியீடாக வெளியிட்டாங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா பிரபல பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது தினத்தந்தி பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கிலீஷில் டெய்லி தந்தி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்காங்க, ஸ்டாலின் இஷ்யூசஸ் ஆர்டர்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட் ₹1000 பொங்கல் கேஷ் கிஃப்ட் டு ஆல் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ். யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ எல்லாருக்குமே ரூ. 1000 பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, செய்தி வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே அறிவித்த அந்த டேக்ஸ் பையர், இன்கம் டேக்ஸ், வருமான வரி செலுத்துகிறவங்க, சர்க்கரை அட்டை வச்சுருக்கவங்க, பொருளில்லா அட்டை வச்சுருக்கவங்க, இவங்களுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூஸில் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த ரூ. 1000 பணம் தரணும் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் டிஎம்கேனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் போய் பார்த்தோம்னா அவங்க எல்லா குடும்ப அட்டைக்கும் அப்படின்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2,19,75,268 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு ரூ. 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக ஒரு நியூஸ் டிஎம்கேனுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது யார் யாரெல்லாம் அந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த முதன்மை அப்படிங்கிறதுல போயிட்டு குடும்ப அட்டைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா குடும்ப அட்டைகளினுடைய விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். இதில் இந்த அரிசி அட்டைதாரர்கள்லாம் யார் யார் வராங்க அப்படின்னு பாருங்கள். இந்த முன்னுரிமை குடும்ப அட்டை பிஹெச்ஹெச் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் இந்த ரூ. 1000 பணம் உண்டு. அதே மாதிரி முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ரூ. 1000 பணம் உண்டு. முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை அரிசி அட்டை மற்றும் அனைத்து பொருட்களும், ஆனால் முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இது அரிசி அட்டை அப்படிங்கிற காரணத்தினால இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கும் இந்த ரூ. 1000 பணம் உண்டு. யாருக்கு கிடையாது அப்படிங்கிறத பாருங்கள். அரிசி தவிர மற்ற அனைத்து பொருட்கள் இல்லை. அதாவது சர்க்கரை அட்டை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது கிடையாதுங்க. உங்கள் கார்டில் இந்த மாதிரி இருக்குது, காமிக்கிறேன். உங்கள் கார்டில் கீழே இந்த மாதிரி பிஹெச்ஹெச் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு உண்டு. இங்கே பாருங்கள், பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1000 இருக்குது. பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1000 இருக்குது. என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 1000 இருக்குது. யாரு கிடையாது அப்படின்னு பாருங்கள், என்பிஹெச்ஹெச்எஸ் சர்க்கரை அட்டை, அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச்என்சி நோ கமாடிட்டி பொருட்கள் இல்லா அட்டை. இந்த 2 கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 1000 கிடையாது. இதை தான் டிஎம்கே தரப்பில் இருந்து அஃபிஷியலாக ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்காங்க. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் ரூ. 1000 பணம் இருக்குது அப்படின்னு. பட் இந்த டெய்லி தந்தியில்
எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் போன தடவையும் குடுக்க கிடையாது. ஸோ, அதனால இந்த 2,19,75,268 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கண்டிப்பா ரூ. 1000 பணம் கிடைக்கும். ஸோ, ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.